வெல்கம் டு ஆஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் சப்பாத்தி வந்து உப்பி வர்றதுக்கும் ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்கிறதுக்கும் மாவு எப்படி பிசையணும் அப்படின்றத இந்த வீடியோவில் ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போடுறேன். அதே மாதிரி காய்ச்சின பால் வந்து ஒரு சின்ன கிளாஸால் 1/2 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதையும் வந்து இதிலே ஊற்றிடுறேன். இப்போ நான் வந்து நார்மலாக வந்து வாட்டர் போட்டு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி பிசையாமல் ஹாட் வாட்டர் போட்டு பிசைஞ்சோம்னா நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. ஸோ வந்து நான் ஹாட் வாட்டர் போடுறேன். இந்த மாதிரி ஹாட் வாட்டர் போட்டு பிசையும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம வந்து உடனேவே வந்து சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். உப்பி நல்லா வந்து உப்பி வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரேடியாக நீங்கள் ஊற்றி பிசையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தேவையான அளவு பார்த்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானி மாவு. இந்த ராஜஸ்தானி மாவு வந்து எப்படி வாங்குறது அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய சேட்டு கடைகள் இருக்கு இல்லையா, அவங்க வீட்டு ஆண்களை அனுப்பி அவங்கக்கிட்ட வந்து விசாரித்து பார்க்க சொல்லுங்கள். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெகுலராகவே பார்த்திங்கன்னா இந்த மாவு தான் அவங்க வந்து வாங்குவாங்க. கோதுமையாக வாங்கிடுவாங்க, இங்கே வந்து அரைச்சிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி வாங்கும்போது உங்களுக்கும் வாங்கி தர சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா அட்வான்ஸ்டாக ஒரு அமௌண்ட் வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் அட்வான்ஸாக கொடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வாங்கும்போது உங்களுக்கும் வந்து சேர்த்து வாங்கி வைப்பாங்க. நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஆனால் வந்து அவங்க வந்து ஒரு 10 kg 5 kg இப்படிலாம் வந்து வாங்கி தர மாட்டாங்க. 25 kg அல்லது 50 kg தான் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கும்போது எனக்கு அவ்வளோ வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் வந்து ஒரு 3 பேர் 4 பேர் இந்த மாதிரி சேர்ந்து நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கேஜி வந்து 1 kg 29 rupees கணக்குக்கு வந்துச்சு. ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை வந்து மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இது மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றுறேன். நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற குக்கிங்க்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா பிசைஞ்சிடலாம். நல்லா பிசைஞ்சிட்டு உங்கள் வீட்டில் வந்து மத்து யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி மத்தோ அல்லது இடிக்கிற கல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடிக்கிற வந்து கல் கூட நீங்கள் வச்சு இந்த மாதிரி வந்து நல்லா குத்திடலாம். இதை வந்து ஒரு நிமிஷம் அளவுக்கு கம்மியாகவே இந்த மாதிரி நம்ம குத்தினாலே போதும். நமக்கு நல்லா வந்து கையில் பிசைறதை விட பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி நல்லா சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஷன் கோதுமை மாவாக இருந்தாலும் சரி அல்லது நார்மலாக கடையில் வாங்குகிற கோதுமை மாவாக இருந்தாலும் சரி, எல்லா மாவுக்குமே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி வந்து நல்லா ஃப்ளஃபியாக நல்லா வந்து உங்களுக்கு உப்பலாக வரும் சுடும் போதே. இது வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதை வந்து எப்படி வந்து சுடுறது, எப்படி வந்து சாஃப்டாக வந்து சுடுறது அப்படின்ற இதோட ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோடய சமையல் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மேலும் பல டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஆஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு. நன்றி.